என் பெயர் விஸ்வா. வயது 24. மதுரையின் அனல் பறக்கும் தெருக்களில் பிறந்து வளர்ந்த எனக்கு கிராமத்து வாழ்க்கையின் மீது ஒரு தீராத காதல் இருந்தது. என் அப்பாவின் வேலை காரணமாக எங்கள் குடும்பம் மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு அழகிய கிராமத்துக்கு வாடகைக்கு குடிபெயர்ந்தது. அந்த கிராமத்தின் அமைதியும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளும் மக்களின் வெள்ளந்தியான குணமும் என் மனதை வெகுவாக கவர்ந்தது. எங்கள் பக்கத்து தெருவில் ஒரு சிறிய மாவு மில் இருந்தது. கோகுலம் மாவு மில் என்ற பெயர் பலகை காற்றில் மெல்ல அசைந்தாடும். அந்த மில்லின் உரிமையாளர் கோகிலா அக்கா. 35 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான பெண். அவளுக்கு கணேசன் என்ற ஒரு கணவன் இருந்தான். கோகிலா அக்காவின் சிரித்த முகமும் சுறுசுறுப்பான செயல்பாடுகளும் அந்த மில்லுக்கு ஒரு தனி அழகை தந்தது. ஒரு நாள் கல்லூரிக்கு அவசரமாக கிளம்பி கொண்டிருந்த போது சாலையோரம் இருந்த கோகிலா அக்காவின் மில்லை பார்த்தேன். அன்றைய தினம் பச்சை நிற புடவையில் வியர்வை துளிகள் நெற்றியில் படிய தன் வேலையில் மூழ்கியிருந்த கோகிலா அக்காவை பார்த்தேன். அந்த நொடியில் என் மனதின் ஓரத்தில் ஒரு மெல்லிய சாரல் அடித்தது போல இருந்தது. அவளின் அழகில் நான் மெய்மறந்து நின்றேன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு செல்லும் போதும் வரும்போதும் என் கண்கள் அந்த அக்காவை தேடும். அவளின் ஒவ்வொரு அசைவையும் சிரிப்பையும் ரசிக்க ஆரம்பித்தேன். அவளிடம் பேச வேண்டும் என்ற ஆசை என் மனதில் வேரூன்றியது. ஒரு நாள் வீட்டில் மாவு அரைக்க வேண்டும் என்று அம்மா சொன்னதும் எனக்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோகிலா அக்காவிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். மாவு அரைக்க மில்லுக்கு சென்றபோது கோகிலா அக்கா என்னிடம் புன்னகையுடன் பேசினாள். அவளின் குரல் தேன் தடவியது போல் இனிமையாக இருந்தது. மாவு அரைத்ததற்கு பணம் கொடுக்கும்போது அக்கா என்னிடம் சில்லறை இல்லை, ஜிபே பண்ண முடியுமா என்று கேட்டாள். அவளும் சம்மதிக்க அவளுடைய தொலைபேசி எண்ணை வாங்கினேன். அதில் அவளுக்கு பணம் அனுப்பினேன். நான் ஊருக்கு புதிது என்ற உதவும் எண்ணத்தில் அவள் இந்த எண்ணை வைத்துக்கொள், ஏதாவது உதவி என்றால் என்னிடம் கேள், நான் செய்கிறேன் என்றாள். அன்றிரவு என் மனதில் பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தன. தினமும் இரவு கோகிலா அக்காவுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப ஆரம்பித்தேன். முதலில் இந்த ஊருக்கு புதிது என்பதால் சில சந்தேகங்களை கேட்பது போல் ஆரம்பித்தேன். அவளும் ஒரு மூத்த சகோதரியைப் போல் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்தாள். நாட்கள் செல்ல செல்ல எங்கள் உரையாடல்கள் நீண்டன. அவளின் வாழ்க்கை, கனவுகள், ஆசைகள் என்று எல்லாவற்றையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டாள். அவளின் வார்த்தைகளின் ஒரு விதமான தனிமையும் ஏக்கமும் இருப்பதை நான் உணர ஆரம்பித்தேன். கணேசன் மாமா அவளை விட வயதில் மூத்தவர் என்பதாலும் இருவருக்கும் இடையே ஒருவித புரிதல் இல்லை என்பதையும் நான் மெல்ல மெல்ல தெரிந்து கொண்டேன். ஒரு நாள் மதியம் வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது. நான் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது கோகிலா அக்காவின் மில்லுக்கு முன்னால் என் பைக் நின்றுவிட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருந்த போது கோகிலா அக்கா வெளியே வந்து, என்ன விஷ்ணு, இந்த வெயில்ல இங்க நின்றுட்டுருக்க, வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கடைக்குள்ள வா என்று கூப்பிட்டாள். அவளின் அன்பான அழைப்பை ஏற்று நான் மில்லுக்குள் சென்றேன். அவள் தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். வியர்வையில் நனைந்த அவளின் முகமும் களைப்படைந்த அவளின் உடலும் அவளின் கடின உழைப்பை பறைசாற்றின. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என் பார்வையை கவனித்த அவள், என்னடா அப்படி பார்க்குற என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். நான் வெட்கத்துடன் தலைகுனிந்தேன். வேலை செய்து கொண்டிருந்த போது அவளுக்கு அதிகமாக வியர்த்தது. அவளின் இடுப்பில் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நான் என்னையும் அறியாமல் என் கைக்குட்டையால் அவளின் இடுப்பை வழிந்து வியர்வை துடைத்தேன். அவள் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள். என்னடா பண்ற என்று அதிர்ச்சியாக கேட்டாள். நான் பதற்றத்துடன், இல்லக்கா, உங்களுக்கு ரொம்ப வேர்த்திருச்சு, அதுதான் துடைத்தேன் என்றேன். வார்த்தைகளில் இருந்த பதற்றத்தை உணர்ந்த அவள் அமைதியாக இருந்தாள். அந்த நொடியில் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. நான் சற்று அவள் அருகில் நெருங்கினேன். அவள் மூச்சுக்காற்று என் மேல் பட்டது. சரியாக அந்த நேரத்தில் கணேசன் மாமா மில்லுக்கு வந்தார்.
நான் உடனே கோகிலா அக்காவிடமிருந்து விலகி ஓரமாக இருந்த நாட்காலியில் அமர்ந்து கொண்டேன். கணேசன் மாமா எங்களை சந்தேகத்துடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு கோகிலா அக்காவின் முகத்தில் ஒரு விதமான மாற்றம். அவளின் கண்களில் நான் இதுவரை காணாத ஒரு ஆசையை கண்டேன். நான் கிளம்ப தயாரான போது, கோகிலா அக்கா, விஸ்வா இந்த மூட்டையை கொஞ்சம் தூக்க உதவி பண்றியா என்று கேட்டாள். நானும் சம்மதித்து அவளுடன் சேர்ந்து அந்த மூட்டையை தூக்கினேன். மூட்டையை இருவரும் குனிந்து தூக்கி கொண்டு வந்தோம். அப்போது நான் அக்காவை பார்த்தேன். அவள் என்னை பார்த்தாள். அப்போது நான் எங்கே பார்க்கிறேன் என்று பார்த்து அவள் வெட்கத்துடன் தலைகுனிந்தாள். மூட்டையை தூக்கி வைத்த பிறகு எனக்கு அதிகமாக மூச்சு வாங்கியது. கோகிலா அக்கா எனக்காக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். நான் தண்ணீரை பிடிக்கும்போது அவளின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டேன். அவள் என் கையை விலக்கவில்லை, மாறாக என் கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அந்த நொடியில் வார்த்தைகளுக்கு வேலையில்லை. எங்கள் கண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டன. அவள் கண்களில் இருந்த காதல் என்னை ஈர்க்க ஆரம்பித்தது. நான் மெதுவாக அவளை நெருங்கினேன். அவளும் என்னை நோக்கி வந்தாள். எங்கள் உதடுகள் ஒன்றையொன்று சந்தித்து கொண்டன. அந்த முத்தம் எங்கள் இருவரின் மனதில் இருந்த அத்தனை இயக்கங்களையும் ஆசைகளையும் வெளிப்படுத்தியது. மெல்லென உள்ளே அந்த மதிய வேளையில் எங்கள் காதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அவளின் அரவணைப்பில் நான் உலகத்தின் அத்தனை இன்பங்களையும் கண்டேன். அவளின் ஒவ்வொரு ஸ்பரிசமும் என் உடலில் ஒருவிதமான பரவசத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் இருவரும் அந்த உலகின் பார்வையிலிருந்து மறைந்து எங்கள் காதலில் மூழ்கினோம். கோகிலா அக்காவின் வாழ்க்கை அதுவரை ஒரு மூடிய புத்தகம் போல் இருந்தது. என் வருகைக்கு பிறகு அந்த புத்தகங்களின் பக்கங்கள் மெல்ல மெல்ல திறக்க ஆரம்பித்தன. அவளின் வாழ்வில் நான் ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வந்தேன் என்று அவள் சொன்னபோது என் காதல் முழுமையடைந்தது போல் உணர்ந்தேன். எங்கள் காதல் அந்த சிறிய கிராமத்தில் அந்த மாவுமில்லின் 4 சுவர்களுக்குள் ஒரு கவிதையாக மலர்ந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அன்பாகவும் இருந்தோம். எங்களின் காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது. நானும் கோகிலா அக்காவும் எங்கள் உலகத்தில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் எங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாட்களுமே ஒரு ஸ்வர்க்கம் போல் எங்கள் வாழ்க்கையின் அத்தியாயங்களை எழுதவும் ஆரம்பித்தோம். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தா அதையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.